ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, திருமலையில நேரடி சர்வ தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, டிக்கெட் இல்லாம போறவங்க சாமி பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, கீழே எஸ்எஸ்டி டோக்கன் என்ன டைம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அப்டேட் கூடவே லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டும் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில சப்ஸ்கிரைபர் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்த வீடியோஸ்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு தர்ஷன் பற்றின ஒரு போஸ்ட் வந்து ரீசெண்டாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது உண்மையா, நேரில் போனால் அங்கே தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை பற்றின தகவலும் சீனியர் சிட்டிசன் தரிசனத்துக்கு இப்போ வந்து டிடிடி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எப்படி தரிசனத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற பற்றின தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ரீசெண்டாகவும் இந்த 1 or 2 டேஸில் வந்து நேரடி சர்வதர்ஷனம் போன சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தங்க கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. க்ரௌட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வயசானவங்களோடையெல்லாம் சாமி தரிசனம் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. நேரடி சர்வ தரிசனத்துலலாம் போயிட்டு ரொம்ப சிரமத்தை வந்து அனுபவிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஷேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் தாங்க. ஸோ இதில் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து ஆஃப்லைனில் S1 கேட்டில் வந்து கொடுக்கறதாகவும், நமக்கு வந்து இலவச உணவு அதே மாதிரி வந்து டெய்லி போனீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அதை வச்சு வந்து உங்களுக்கு வந்து தர்ஷன் வந்து டெய்லியுமே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டு தாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டை நீங்களுமே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு தாங்க, ஆனால் இப்போ வந்து கிடையாது. ஸோ இந்த புதிய முதலமைச்சர் வந்ததுக்கப்புறமா அவர் திரும்பவும் இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான இந்த போஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஏஐ மூலமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிடிடியோட லோகோ இருக்குது, சிஎம்மோட ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறதுனால இது உண்மையான நியூஸ் ஆகிறாது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. 30 நிமிஷத்தில் தர்ஷன் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேயே இந்த தரிசனம் வந்து பார்த்துடலாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி மத்தியானம் 3 மணிக்கு வந்து தரிசனம் வந்து அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் இருக்க ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக போனோம் அப்படின்னா S1 கேட்டில் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து தப்புங்க. அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நீங்கள் தரிசனம் பார்க்கணும், உங்கள் பேரண்ட்ஸ் தர்ஷன் பார்க்கணும், 65 வயசுக்கு மேலே இருக்காங்க, இல்லை அவங்க வந்து ஒரு டிசபிலிட்டி பர்சனாக இருக்காங்க, மெடிக்கல் இஷ்யூவோடு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தரிசனம் பார்க்க முடியும். அது எப்படின்னா, நமக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் ஓப்பன் ஆகுது. அதை நம்ம புக் பண்ணோன்னா தான் நம்ம வந்து தர்ஷன் பார்க்க முடியும். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் இந்த டிக்கெட் கிடைக்கும். இப்போ கூட நமக்கு அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே 23ஆம் தேதி அன்னைக்கு இதுக்கான அக்டோபர் மாதத்தோட புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது. மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை நீங்கள் தர்ஷன் வந்து டிக்கெட் புக் பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து 90 நாள் கழித்து தான் வந்து பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் போகக்கூடிய அந்த க்யூவில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு வந்து கொடுக்குறது, சீனியர் சிட்டிசனுக்கு பேட்டரி கார் வசதி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்க தாங்க செய்யுது. அதெல்லாம் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியான க்யூ தான், சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் க்யூ தாங்க. நம்ம அங்கே போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நமக்கு 3 மணினா ஷார்ப்பாக 3 மணிக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப வயசானவங்க முடியலன்னா கூட அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு வேணும், இந்த டிக்கெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஆப்ஷன். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆஃப்லைனில் போகிறப்போ இப்போ 300 ரூபா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம அந்த டிக்கெட் வந்து என்ட்ரி ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே என்ட்ரி கேட்லேயோ இல்லை அந்த டிக்கெட்டை இது பண்ணுறவங்க கிட்ட வந்து அங்கே ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்து இவங்க ரொம்பவே முடியாதவங்க, இவங்களால வந்து இந்த க்யூவில் இவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது, அதனால இவங்களுக்கு வந்து அந்த பயோமெட்ரிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வழியாக அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிக்வஸ்ட் வச்சு அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க சைன் பண்ணி. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயோமெட்ரிக் கேட்டில் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து அந்த சம்மந்தப்பட்ட பர்சனை மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ரீசெண்டாக கூட வந்து ஒரு பாட்டி திருமலைக்கு வந்து நடந்தே போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பயோமெட்ரிக் கேட் வழியாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு தரிசனம் பார்க்க வச்சு வெளியில் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா அது ஸ்டாஃப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரொம்ப முடியாதவங்க அந்த கேட்டில் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம போகிற அந்த தர்ஷன் க்யூவில் வந்து
ரிக்வஸ்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட நம்ம லெட்டர் வாங்கிட்டு வந்து இந்த பயோமெட்ரிக் கேட் வழியாக நம்ம வந்து அங்கே ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னா அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷனே தவிர இந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்க மாதிரி ஆஃப்லைனில் எந்த ஆப்ஷனும் இல்லை. சப்போஸ் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிளம்பி திருமலைக்கு போயிடாதீங்க. ஏன்னா வயசானவங்கலாம் வந்து நேரடி சர்வதர்ஷனம்லாம் போனாங்கன்னா க்யூவில் உட்காந்தே க்யூவில் நடந்தே அவங்களால கண்டிப்பாக முடியாது. ஒரு தடவையாவது இதில் தரிசனம் பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஆன்லைனில் ஓப்பன் ஆகும்போதே ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் இதை பற்றி டவுட் இருக்குன்னா கேளுங்க. இந்த தரிசனம் பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதே வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில கோவில்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகள் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ ஏசி வசதியற்ற ரூம் வந்து ஒவ்வொரு ரூம்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் எத்தனை பெட் இருக்குது, 2 பெட்டா அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வெப்சைட்ஸில் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு கோவில்களுக்கும் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையோட வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ஆகட்டும், ரூம் புக்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குங்க. கீழ் திருப்பதியில் கூடிய எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் கொடுக்குற டோக்கன்ஸுக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரௌடு ஃபுல்லாகிடுச்சு, அதனால நீங்கள் நேரடி சர்வதர்ஷனம் வந்து போயிடலாம், வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் மட்டுமே வருது. இது இன்றைக்கி காலையில் 5:30 மணியோட அப்டேட்டுங்க. ஸோ 5:45 பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசத்தோட எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டருமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதோட என்ட்ரி பாயிண்ட் இருக்கும் இல்லையா அது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டம் அந்த லைன்லேயே அதிகமாக இருக்கும்போது அங்கே கொடுக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரி கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் யாரை வந்து ஜாயின் பண்ணி டிக்கெட் இல்லாமல் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் நார்மலானதுக்கப்புறமா போகிறதுக்கு பிளான் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து திருமலையில் வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடந்ததுங்க. மதியம் 12 மணிக்கு மேலே தான் எல்லா தரிசனங்களுமே அலோவ் பண்ணாங்க. இன்றைக்கி டிக்கெட் வந்து ஒரு 6:45 மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க எஸ்எஸ்டி டோக்கன் வந்து. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நாளைக்கு யாராவது போகிறீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாமா அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எப்பவுமே வியாழக்கிழமைகளுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் தான் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து விஷ்ணு நிவாசம் கவுண்டர்லேயுமே இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வியாழக்கிழமைகளுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் ஆல்ரெடி டிடிடி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு போகிறவங்க நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தேர்ஸ்டே வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரைடேக்கான டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக திருமலைக்கு போகிறீங்க அப்படின்னா திருமலையோட காற்றோட டைமிங் என்ன அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. ஸோ பஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் முதல் பஸ் கீழே திருப்பதியிலேருந்து முதல் பஸ் வந்து திருமலைக்கு விடிய காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ரேணிகுண்டாலேருந்து 3 மணிக்கு உங்களுக்கு பஸ் இருக்குங்க. இது எல்லாமே விடிய காலையில் 3 மணிக்கு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து திருமலையிலேருந்து நீங்கள் கீழே திருப்பதிக்கு வரணும் அப்படின்னா அதுவுமே விடிய காலையில் 3 மணிக்கு உங்களுக்கு பஸ் இருக்குங்க. லாஸ்ட் பஸ்ஸு திருப்பதியிலேருந்து திருமலைக்கு 11:40க்கும் திருமலாலேருந்து திருப்பதிக்கு 11:45க்கு லாஸ்ட் பஸ் இருக்குது. வெஹிக்கிள் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 4 வீலர்ஸாக இருந்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து நைட்டு 11:45 வரைக்கும் டைம் இருக்குது. 2 வீலர்ஸ்க்கு வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் வந்து டைமிங் அலௌடு இருக்குங்க. ஸோ யாராவது ரீசெண்டாக போகிறீங்க உங்களுக்கு டைமிங் தெரிஞ்சுக்கணுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது நேரடி சர்வதர்ஷனத்துக்கு அப்படின்னா சுமார் 24 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது தான் டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. இந்த நேரடி சர்வதர்ஷனத்தோட கியூ வந்து எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னா கிருஷ்ண தேஜா சர்க்கிள் வரைக்குமே க்ரௌட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேபி இன்றைக்கி வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம்னால கூட க்ரௌடு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதனால கூட இருக்கலாம். செக் போஸ்ட்லேயும் ஹெவி க்ரௌடு தாங்க இருக்குது. தொடர்ச்சியாக க்ரௌட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டிடிடியோட அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்குங்க. அதில் ஒரு சில முக்கியமான முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்ன நமக்கு தேவையான முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க.
இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஜூலை 14ஆம் தேதி நைட்டு, அதாவது மிட் நைட்ல இருந்தே அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி பக்தர்களுக்காக புதிய ஷெட்டு வந்து அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒண்டிமிட்டாவில் வந்து 100 அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கான நிதியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருமலை தேவஸ்தானத்துக்கு பல்வேறு அறக்கட்டைகள் மற்றும் திட்டங்களுக்கு நன்கொடை வழங்கக்கூடிய நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கதா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு அன்னமயா பவனில் நடந்த கூட்டத்தில் பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நன்கொடைகளின் நிர்வாகத்தில் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் சீரான தன்மையை கொண்டு வரும் பொருட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனைத்து அறக்கட்டளைகள் மற்றும் திட்டங்களுக்கு நன்கொடை வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு வழங்கக்கூடிய பல சலுகைகளில் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஜூலை 14ஆம் தேதி மிட் நைட்ல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு அறக்கட்டளைகள் மற்றும் திட்டங்களுக்கு ஏற்கனவே நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள சலுகைகள் வழக்கம் போல தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன் கொண்ட பக்தர்களுக்காக ஆழ்வார்குளம் அருகே 6.31 கோடி செலவில் வந்து 6.31 கோடி செலவில் நிரந்தர தங்குமிடங்கள், வரிசை பகுதிகள் மற்றும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிகள் வந்து கட்டுறதுக்கான டெண்டர்கள் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் திருமலையில் இருக்கக்கூடிய எஸ்வி அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, அதில் 12 வயதுக்கு மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் 50 ஜிஎஸ்டி உட்பட என நிர்ணயிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக திருமலையில் இருக்கக்கூடிய டிபிசி மற்றும் ஏடிசி ஓய்வு இல்லங்களில் இருக்கக்கூடிய 12 பழைய கட்டிடங்களை ரிமூவ் பண்ணிட்டு நன்கொடையாளர்களோட உதவியோட அந்த இடத்துல புதிய கட்டிடங்களை கட்டுறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையான 3 விஷயங்கள் தாங்க இருக்குது. ஒன்று வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கனுக்கான வந்து ஷெட்டு அமைக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அட்டாச் பண்ணி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அமைக்க போகிறதா, அந்த இடங்கள் வந்து கூடாரங்கள் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2027க்கான கேலண்டர் டைரிஸ் வந்து அச்சிடக்கூடிய அந்த பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரியம் வந்து முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் அதுக்கு எவ்வளோ வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலுமே கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது வந்து க்ரௌடை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நார்மல் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே வியாழக்கிழமை அப்படின்னும் போது நேத்திர தரிசனம் இல்லையா, ஸோ அதனால நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளான் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் வந்து நம்மளோட டெலிகிராமில் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுமே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். செக் பண்ணி பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.